ஓகே, இப்போ வந்து லெஃப்ட்டு போடுவாங்க. இதை மூடி போட்டு மூடிடுங்க, ஏன்னா அந்த ஜெல்லு வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, சூப்பராக தெரிஞ்சுங்க உண்மையாக. வா, செம்மையாக இருக்குது. ஒரு 2 மணி நேரம் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கைட்டு கடாச்சிடலாம். ஓகே, நல்லா மறுபடியும் ஜெல்லை விட்டுங்க. அதாவது கண் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே டப்புன்னு பச்சைக்கண்ணை எடுத்து ஊட்டி விடணும். ஓகே, எடுத்தோன்னே வந்துச்சுங்க. வா, பியூட்டிஃபுல். நல்லா வந்து நல்லா வந்து ஜெல்லு இருக்கிறதே கான்டாக்ட் லென்ஸு தெரில. ஓகே, கான்டாக்ட் லென்ஸு தெரில. ஓகே, நல்லா கான்டாக்ட் லென்ஸை நல்லா போட்டு வச்சாச்சு. இப்போ வந்து இப்போ பார்த்தீங்களா, கையில் பார்த்தீங்களா முடி பார்த்தீங்களா, கண்ணில் இந்த முடி. ஓகேங்களா, சேவ் பண்ணும்போது கண்ணில் போயிட்டு இருக்குது போகுது. இந்த பாருங்க, முடி கண்ணில் போயிட்டு இருக்குது. சேவ் பண்ணும்போது கண்ணில் இருந்துக்குது. அதுதான் இப்போ வெளில வந்துக்குது அர்த்து. ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் இருக்குது தூசி கண். ஓகேங்களா, முடி. ஏன்னா நம்ம கண் வந்து அதுவே ரொம்ப அறக்கும். எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட்டு டக்குன்னு போட்டுருவோன்னு நினைக்கிறேன். போடல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க போடணும். இதை போச்சுங்க கீழே. சரி, இதே வேலையாக போச்சுங்க. கீழே போடுறது, மேலே விடுறது. ஒரு கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? பாருங்கள், இதில் டெய்லி யூஸ் வேறு இதை பண்ணோன்னா எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்கள். பாருங்கள், நான் டிரைவர் ஃபீல்டில் கண்ணாடி போடக்கூடாதுன்னு எப்படியெல்லாம் போடணும் பாருங்கள். அடங்க, இல்லைங்க, ஆட்டம் வரல, ஓட முடியலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியெல்லாம் போடுறீங்கன்னா கூட போட முடியும். அந்த கான்டாக்ட் லென்ஸ் போடுறவங்க டக்குன்னு போட்டுருவாங்க, நம்மளுக்கு போட முடியல. நான் போட்டேன்னு நினைக்கிறேன், விழுந்துச்சு. இந்த கண்ணாடியில் இருக்கிற தூசியை மொத்தம் ஓட்டிங்க போடுறது. இதே வேலையாக போச்சு எனக்கு. கீழே போகிறது, கண்ணாடியில் போகிறது, இதே வேலையாக போச்சு. பாருங்கள், முடி கண்ணில் ஷேவ் பண்ண பாருங்கள், அந்த முடியெலாம் இதிலே இருக்குதுங்க. ஐயோ, இதெல்லாம் கண்ணுக்குள்ளே போச்சுன்னா என்னங்க பண்ணுறது. நல்லா இது பண்ணி விட்டுப்போம். ஓகே, மறுபடியும் எடுப்போம். நல்லா இது பண்ணிட்டு ஓகே, ஜெல்லை வந்து நல்லா பக்காவாக வச்சுக்கிட்டேன். ஓகே, இந்த மாதிரி வச்சுங்க. நல்லா ஐபாலை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு ஓகே, ஃபிட் ஆகிடுச்சு பர்ஃபெக்டாக. சக்ஸஸ். ஆஹா, உண்மையாக சூப்பராக தெரியுதுங்க. வா, ஆனால் கொஞ்சம் செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கண் வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். தெரியுதுங்களா, கொஞ்சம் நேரத்துக்கு ரெட்டிஷாக இருக்கும். இவ்வளோ கண் கிட்டத்தில் காட்டக்கூடாது. கண் வந்து ரெட்டிஷாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண தெரியுதுங்களா, மேலே லேயர் வச்சு தெரியும் உங்களுக்கு. மேலே லேயர் வச்சு தெரியும் உங்களுக்கு. இது வந்து எக்ஸ்பிரி ஆனால் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கண்ணில் தெரிஞ்சு பாருங்கள், ஆப்ரேஷன் பண்ணது கான்டாக்ட் லென்ஸ் போடுறதுக்கு தெரிஞ்சு க்ளீனாக தெரியுது. தெரியுதுங்களா, கான்டாக்ட் லென்ஸு மேலே வந்து ஆப்ரேஷன் பண்ண ஐபால் தெரியும். இதில் வந்து போட்டுருக்குது. கண்ணிலேருந்து தண்ணி வருது, கோல்டு ஊற்றுது. ஓகேங்களா, வா, செம்மையாக இருக்குங்க. ஆனால் இது கான்டாக்ட் லென்ஸ் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறதுனா தெரியுமா, போட்டுன்னு தூங்கவே கூடாது. இந்த தப்பை மட்டும் யாரும் பண்ணாதீங்க. ஓகேங்களா, நம்ம ஒரு 1/2 மணி நேரம் யூஸ் பண்ணிட்டு இதை கைட்டு வச்சிடும். எந்த அளவுக்கு இருக்குது, எப்படி இருக்குது, வலிக்குதா. ஏன்னா வந்து நம்ம கீழே போட்டுலாம் இது யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதனாலே வந்து கூட நம்ம கண் பார்வை போக வாய்ப்பு இருக்குது. கான்டாக்ட் லென்ஸுன்றது வந்து இது மெயினாக இம்பார்ட்டன்னு. ஓகேங்களா, இந்த டப்பாலேருந்து எடுத்திங்கன்னா இந்த டப்பா யூஸ் பண்ணுங்க கரெக்டாக. ஓகேங்களா, இதெல்லாம் போய் குப்பையில் போட்டுருங்க. பாருங்கள், ஜெல்லு வீடு ஃபுல்லாக ஊற்றிட்டேன். மூக்குலேருந்து ஊற்றுது கோல்டாக. இந்த டப்பா ஓகேங்களா, இந்த டப்பா ஓகேங்களா, இது 1 மாதம் யூஸ் பண்ணோம். 1 மாதம் இந்த ஜெல்லை வந்து நீங்கள்
வாரத்துக்கு ஒரு 2-3 டைம் இந்த பாருங்கள் இதில் முடி இருக்குது பார்த்தீங்களா, தெரிஞ்சுங்களா, முடி குட்டியணும். முடி வந்து நல்லா வாஷ் பண்ண ஷேவ் பண்ண முடி தாங்க எல்லாமே. ஓகேங்களா, இதை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணணும் சோப் போட்டு நல்லா. அதே மாதிரி நீங்கள் லென்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா கண்ணிலேருந்து வாஷ் பண்ணிட்டு எடுங்க. ஏன்னா கையில் நம்ம ஒரு தூசி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா, தூசி இருக்கலாம், க்ரீம் இருக்கலாம். ஓகேங்களா, கொஞ்சம் தொண்டை ஸ்டக் ஆகுது, மூக்கில் தொண்டை கட்டிங்குது, சளி ஏறிங்குது. இப்போ வந்து எந்தளவுக்கு கண்ணில் வந்து தெரியுங்களா. ஓகே, கான்டாக்ட் லென்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களை கிட்டத்தில் வச்சு காட்டக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே, கண் எப்படி இருக்குன்றது நீங்களே பாருங்கள். நான் இப்போ கண்ணாடி போட்டிருக்கேன்னு தெரியாது. நான் கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கேன்றது ஒரு மாதிரி லைட்டாக மங்கலாக இருக்குது, ஒரு மாதிரி லைட்டாக நல்லா தெரியுது. ஏன்னா லெட்ரு படிப்போமா, இந்த லெட்ரு எடுத்துப்போம். ஓகே, இது தூரத்தில் வச்சு பார்த்தோன்னா 3.7 இப்படி வச்சு பார்த்தா நல்லா தெரியுது. இப்படி வச்சு பார்த்தா 3GEN தெரியுது. ஓகேவா, தெரியுங்களா. லைட்டாக அப்பப்போ மங்கலாகுது, லைட்டாக அப்பப்போ நல்லா தெரியுது. கான்டாக்ட் லென்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது அந்த மாதிரி தெரியுதா. இதோட ரேட்டு இதில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1857. ஓகே, 2900. மங்கல் ஆயிடுச்சுங்க. ஓ மை காட், இதில் போட்டிருக்காங்க இந்த ரேட்டு. கண்பாரை வந்து லைட்டாக மங்கல் ஆகுது, திடீர்னு நல்லா தெரியுது, திடீர்னு மங்கல் ஆகுது. கான்டாக்ட் லென்ஸ் எடுத்துருவோம், வேண்டாம் நம்மளுக்கு கான்டாக்ட் லென்ஸே வேணாம்டா. நான் கண்ணாடி மட்டும் போட்டுக்கிறேன்டா. கண்ணாடி போட்டு அதை படித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, அப்படி வைப்போம். இது வேறு நிற்க மாட்டேன்னு அட முடியும். அந்த பில்டிங் சாய்கிற மாதிரி சாஞ்சினே இருக்கிறான். ஆல்ரெடி 50 நிமிஷம் முடிச்சா வீடியோ. ஏய் நில்லுடா ப்ளீஸ்டா, குட்டி பையா, தங்க பையா, செல்ல பையா, வா உனக்கு ஒரு கும்பிடு. அம்மாடி இருந்தானா டொம்முன்னு விடுவாங்க. ஓகே, பர்ஃபெக்டாக நின்ட்டான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரைட் இது ஓப்பன் பண்ணிப்போம். இதில் பாருங்கள் முடி இருக்குது, தெரிஞ்சுங்களா. இந்த இடத்துல முடி இருக்குது, இந்த பாருங்கள் முடி. ஓகே, இதெல்லாம் பார்த்துங்க. ஓகேங்களா, தெரியாதனமாக கூட கண்ணில் வந்து கையை விட்றாதீங்க. இப்போ வந்து நம்ம கண்ணில் இருக்கிற லென்ஸை எடுக்கணும். எப்படி எடுக்க போகிறேன்னே தெரில. ஆடுது பாருங்க, அப்படி இப்படி 2 ஸ்டிப் வச்சுங்க. நல்லா கையை உள்ளே விட்டுங்க. வரமாட்டேங்குது. கண்ணில் கை விடும்போது தெரிஞ்சுங்களா உங்களுக்கு. நல்லா கிட்டத்தில் வந்தாங்க. நல்லா ஓப்பன் பண்ணிக்கிறேன். வந்து தொலையா அவ்வளோ நேக்காக வரமாட்டேங்குங்க. அவங்க வந்துச்சு. ஓகே, எடுத்துட்டேங்க. அவங்க வந்து இது வச்சுருப்பாங்க, அந்த கண்ணில் வந்து அந்த கான்டாக்ட் லென்ஸ் வந்து கைப்படாமல் எடுக்கிறதுக்கு. ஓகே, கான்டாக்ட் லென்ஸ் உள்ளே போட்டேன். போட்டுட்டு இந்த ஜெல்லை வந்து இதில் விட்டுங்க. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து ஃபுல்லாக வச்சுக்கணும். ஓகே, ஃபுல்லாக ஜெல்லு விட்டேன். ஓகேங்களா, இந்த கான்டாக்ட் லென்ஸ் உள்ளே இருக்குது. உங்களுக்கு கேமராவில் லைவில் காட்டிகிட்ருக்கேன். வாங்கிட்டு கட்டிப்போம். ஓகே, இப்போ வந்து இது ஈஸியாக வந்துச்சு பார்த்தீங்களா. நம்ம கண்ணில் எந்தளவுக்கு பவர் பிடிக்கிறோமோ அந்தளவுக்கு ஓகேங்களா. கான்டாக்ட் லென்ஸ் அப்படியே போட்டுங்க. இது அதே மாதிரி மாட்டும்போது கரெக்டாக மாட்டிங்க. கான்டாக்ட் லென்ஸ் மாற்றி போட்டால் கூட உங்களுக்கு கண் வந்து எரியும், பார்வை வந்து மங்கலாகும். ஓகேங்களா, இவ்வளோ விஷயம் இருக்குது. அதை வந்து கரெக்டாக போடணும்னு கூட எனக்கு தெரில. ஓகேங்களா, சும்மா உங்களுக்கோசம் ஒரு வீடியோக்கோசம் எடுத்தேன். அதுக்கோசம் தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா எனக்கு இதெல்லாம் வந்து டிரைவிங் ஃபீல்டுக்கெலாம் செட் ஆகலை உண்மையாக. 4 ஹவர்ஸ் போடணும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும், திரும்பி எடுத்து வைக்கணும். அப்படிங்கும்போது நம்ம லைஃப்க்கு செட் ஆகாது. டிரைவர் ஃபீல்டுக்கு கண்ணாடி ஓகே, ஆனால் கண்ணாடி போட்டால் எல்லோரும் அசிங்கமாக நினைப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. ஓகே, மூக்கில் வேறு ஊற்றுது. கண் இப்படி ரெடியூஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. முடி வெட்டலான்னு பார்த்தேன், அப்புறம் முடி விடணும்னு ஆசை. ஓகேங்களா, எல்லோரும் முடி விட்ருக்காங்க, நம்மளும் முடி விடணும். இப்படி நல்லா முடி ஃபுல்லாக விடணும்னு ஆசை. நானே ஷேவ் பண்ணது நல்லாயிருக்கும். ஓகே, இதுதான் கான்டாக்ட் லென்ஸோட வீடியோ. ஓகேங்களா, பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா தள்ளி விட்ருங்க. ஓகே, இதெல்லாம் அப்படியே பாத்ரூமா பாக்ஸில் இதெல்லாம் போட்டு வச்சுங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் கேர் பண்ண லீக் ஆகுது பார்த்தீங்களா, ஜெல்லு லீக் ஆகுது பார்த்தீங்களா,
சொட்டு சொட்டாக லீக் ஆகுது. ஓகே, 1 சொட்டு பாருங்கள் லீக் ஆகுது. ஓகே, லீக் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரிலாம் லீக் ஆகும், எல்லா பிரச்சனையும் இருக்குது. கான்டாக்ட் லென்ஸ் வேணுமா வேணாமான்றது டிசைட் நீங்களே பண்ணிங்க. இதை வந்து நம்ம எந்தளவுக்கு டைட்டாக மூடனாலும் லீக் ஆகும். ஓகே, சைட்லலாம் லீக் ஆகுது, பயங்கரமாக லீக் ஆகுது. ஓகே, பயங்கரமாக லீக் ஆகுது. இதெல்லாம் பார்த்துங்க தேவையான. இல்லை ஈஸியாக கண்ணாடி வாங்கி மாட்டிக்கிறனால மாட்டிங்க. ஓகே, கண்ணாடி போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு போட்டு படித்து காமிக்கிறேன். கண்ணாடி. ஓகே, கண்ணாடி வந்து இந்த துணியில் வந்து நல்லா துடைச்சிக்கிறேன். இந்த துணியில் துடைச்சிட்டு, ஏன்னா கையில் தூசினாலும் அந்த துணியில் தெரியும். ஓகே, கண்ணாடி போடுறேன். கண்ணாடி போடுறதுக்கும் கான்டாக்ட் லென்ஸ் போடுறதுக்கும் டிஃப்ரெண்ட்டே தெரிலங்க. லெட்டரை படிக்கிறோம். ஓகே, 2995 ரூபா போட்டிருக்கு. கீழே வந்து 698 ரூபா. தூரத்துக்கு ஒரு அந்தளவுக்கு இருக்குது. இதில் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது கண்ணாடியில். அது கான்டாக்ட் லென்ஸில் பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்குது, மங்கலாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஓகே, எல்லாம் பக்காவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கிளாஸ் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். கான்டாக்ட் லென்ஸ் வேணுன்றவங்க ஹாட் கான்டாக்ட் லென்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுற மாதிரி. ஆனால் ரேட்டு 35,000 ரூபா அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். 7,500 கான்டாக்ட் லென்ஸும் இருக்குது. இது வந்து 3,500 இது இல்லை சாரி, இதெல்லாம் சேர்த்து இந்த டப்பா அப்புறம் இந்த எல்லாம் சேர்த்து 3,500 வரும். ஓகேங்களா. இந்த கிளாஸ் மட்டும் வாங்கினீங்கன்னா நீங்கள் 500 நீங்கள் வந்து அகர்வால்லே போட்டிங்கன்னா லென்ஸ் கார்னரில் போனீங்கன்னா 2,000 3,000 செட்டு, 5,000 செட்டு வரும். 2 கிளாஸ் வரும். இல்லை எனக்கு லென்ஸ் கார்னரில் வேணாம், நான் நார்மல் கிளாஸில் போடுறேன்னா நீங்கள் 2,000 3,000 முடிச்சிடும். இது சிஎம்சிலே போட்டனால 500 எனக்கு இந்த பாக்ஸோடு எல்லாமே சேர்த்து. சிஎம்சியில் ரொம்ப சீப்பு. அது அந்த சாட் ஹாஸ்பிட்டலில் வாங்கினீங்கன்னா, ஐ ஹாஸ்பிட்டலில் வாங்கினீங்கன்னா ரேட் அதிகமாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது 3,500 இல்லைங்களா. ஆர்ட் வந்து ரொம்ப லைட் ஆர்ட் வந்து 7,500. இன்னும் நல்லா ஆடாக உங்களுக்கு வந்து 1 இயர் இல்லை 2 இயர்ஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கான்டாக்ட் லென்ஸு 35,000 1 lakh வரலாம் இருக்குது. ஓகேங்களா. காசுக்கு ஏற்ற மாதிரி தோசை. ஓகேங்களா. எது வேணுமோ நீங்கள் பெஸ்ட்டாக முடிவு பண்ணிக்கணும். உங்கள் கண்ணுக்கு வந்து ஆடு செட் ஆகுதா. இது வந்து சாஃப்ட் கான்டாக்ட் லென்ஸு. ஓகேங்களா. இதுக்கு அடுத்தது ஒரு ஆர்ட் இருக்குது, அதுக்கு அடுத்தது ஒரு ஆர்ட் இருக்குது. அதுக்கு அந்த ஆட்லேயே உங்களுக்கு வந்து க்ரீனு, எல்லோ, ப்ளூ, ஒயிட்டு எந்த கான்டாக்ட் லென்ஸ் வேணாலும் கலராக டிஃப்ரெண்ட்டாக வாங்கிக்கலாம். நம்மளுக்கு எது கண்ணுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு 20 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். 24 ஹவர்ஸும் இருக்குது கான்டாக்ட் லென்ஸு. ஓகேங்களா. அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் லென்ஸ் வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வாங்கினீங்கன்னா நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை. ஓகேங்களா. கம்பல்சரி இதெல்லாம் வாங்கினீங்கன்னா 3 month ஒன்ஸு. இது வந்து யூஸ் ஆகும். இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நீங்கள் டப்பா காலியேஷன் தூக்கி போடலாம். இது செட்டாக வந்து ஒரு 3 month யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். இது வந்து டப்பா வந்து நீங்கள் எவ்ரி டைம் யூஸ் பண்ணலாம். டப்பா மட்டும். ஓகேங்களா. இது 90 நாள் தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போடலான்னா, கைட்டி போடலான்னா ஜெல்லு இருக்கும். ஜெல்லில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். எத்தனை தடவைனாலும் போட்டு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஜெல்லில் போட்டு திரும்பி கையில் ஜெல்லு ஊற்றி அதுக்கப்புறம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 hours. இல்லை நான் இதையும் போட்டு யூஸ் பண்ணுவேன், அப்படி கண்ணாடி யூஸ் பண்ணோன்னா நீங்கள் தைரியமாக 24 hours யூஸ் பண்ணலாம். லென்ஸு போட்டு கண்ணாடி போடணுமான்னு எனக்கு தெரில, நான் அதை ட்ரை பண்ணல. இப்போ என்ன ஒரு டைம் லென்ஸு போட்டுட்டு கண்ணாடி போட்டு ட்ரை பண்ணலான்னா பண்ணலாம். ஆனால் அது கண்ணு போயிடுமா. ஏன்னா கான்டாக்ட் லென்ஸில் இருக்கிறது வேறு பவர், கண்ணாடியில் இருக்கிறது வேறு பவர். அதனால் ரெண்டுமே போட்டு ஐக்கு எதனா ஃபால்ட்டு வருமானு தெரில. ஓகேங்களா. நீங்கள் கான்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு கைட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி போடுங்க. இல்லை கண்ணாடி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கான்டாக்ட் லென்ஸ் போட்டாலும் உங்களோட விருப்பம் தான். ரெண்டுமே போட்டு யூஸ் பண்ணுறது டாக்டர் கேட்காம நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். போட்டு யூஸ் பண்ணால் ரெண்டுமே, ஏன்னா கான்டாக்ட் லென்ஸில் ஹை பவர் இருக்கும், கண்ணாடியில் லோ பவர் இருக்கும். இல்லை கண்ணாடியில் ஹை பவர் இருக்கும், இல்லை கான்டாக்ட் லென்ஸில் லோ பவரில் இருக்கும். அதனால் வந்து பவர் வந்து டக்குன்னு இதுவாகும். நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எந்த முடிவும் எடுக்காதீங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து ஒரு கண்ணில் வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா டக்குன்னு ஒரு டாக்டரை போய் பார்த்துருங்க. அதுக்கு தான் ஒரு சொல்யூஷன், ஒரு இது. ஓகேங்களா. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இந்த வீடியோ. இதோட முடித்துக்கொள்கிறேன். பை பாய், see you, டாடா, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.